இங்கே முதல்வரை நம்ம தோக்கடிச்சது வந்து இவங்க எல்லாரும் செஞ்ச பாவ செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த ஜனங்க மக்கள் இப்படி அவரை முதல்ல குத்துறாங்கன்னு உண்மையில் அவரை நினைக்கும் போது அழையாக வருதுங்க. உண்மையில் ரொம்ப நல்லா சாதிச்சிருக்கிறாரு அவர். எனக்கு உண்மையில் அவரை பற்றி சொல்லும்போது அழுகத்தான் வருது, முடியல. நாங்கள் தான் தோற்று போய்விட்டோம், அவர் தோற்கவில்லை. அவர்கள் என்றும் தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நாங்கள் மனவேதனையோடு இருக்கிறோம். அவர் கண் கலங்குறாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. இவ்வளோ பண்ணிட்டோம், அவரை மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து அவருக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்களோ கண்டிப்பாக இந்த தமிழ்நாடும் சரி, இந்த கொளத்தூர் தொகுதியும் சரி, அதுக்காக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் உட்கார கூட இல்லை, முதலமைச்சர்னு உட்கார கூட இல்லை. அதுக்குள்ளே இந்த மாதிரி பாலியல் இன்னும் என்னென்ன நடக்க போதோ, இன்னும் இந்த வயசான காலத்தை நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோமோ, என்னென்ன துன்பத்தை அனுபவிக்க போகிறோமோ தெரியல சார். கொளத்தூர் தொகுதியில் எதுக்கு தோக்கடிச்சாங்கன்றதே ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டு. எதுவும் செய்யாமல் இல்லை. இங்கே பார்க் வசதி இருக்குது, அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சும்மா இருந்த லேண்ட் எல்லாமே குளம் இல்லாமல் இருந்த இடத்தெல்லாம் குளமாக பாண்டாக்கி நிறைய விஷயம் கொளத்தூருக்கு ஸ்டாலின் சார் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இங்கே முதல்வரை நம்ம தோக்கடிச்சது வந்து இவங்க எல்லாரும் செஞ்ச பாவ செயல் தான் நான் சொல்லுவேன். அவர் இல்லைன்ற மாதிரி மனசு தாங்கிக்கிற சக்தி இல்லைப்பா அவரு இந்த தொகுதியில் இல்லை. ஏன்னா அவரே வருவார் போவார், எல்லாம் அண்ணந்த மாதிரி வருவார் போவார், எப்பவுமே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஏன் இந்த ஜனங்க மக்கள் இப்படி அவரை முதல்ல குத்துறாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இன்னமும் எனக்கு அவங்க யார் மேலேயும் கோவம் வரல, மக்கள் மேலே தான் எனக்கு கோவம் வருது. உண்மையில் அவரை நினைக்கும் போது அழையாக வருதுங்க. உண்மையில் ரொம்ப நல்லா சாதிச்சிருக்கிறாரு அவர். எனக்கு உண்மையில் அவரை பற்றி சொல்லும்போது அழுகத்தான் வருது, முடியல. நிறைய சாதனை பண்ணிக்கிறாருங்க. பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு புக்குங்களை கொடுத்துருக்கிறாரு, கணினி இந்த லேப்டாப் கொடுத்துருக்கிறாரு. யாருங்க செய்வாங்க? கருணாநிதி மகனாகிய ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதிக்கு வந்து எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த ஏரியாவில் வாழும்போது தண்ணீர் முழங்கால அளவு தண்ணீர் இருக்குது. இந்த சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு எங்களுக்கு நல்ல விதமாக இந்த கொளத்தூர் தொகுதியை உயர்த்தி இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்லவரை இவர்கள் எங்கள் மக்கள் எல்லாம் தோற்கடித்து விட்டதை நினைக்கும் போது நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம். எங்கள் மனதெல்லாம் ரொம்ப வேதனையாக தவித்து கொண்டு இருக்கிறது. அவர் வந்து எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் மக்களுக்காக. இந்த கொளத்தூர் தொகுதி எவ்வளோ மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்று அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு நல் நிகழ்வுகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எப்படி இந்த தொகுதியில் அவர் தோல்வி அடைந்தார் என்பது எங்களுக்கு பெரிய வேதனையாகவே இருக்கிறது, மன வருத்தமாகவே இருக்கிறது. தமிழ் மாந்தர்கள் அனைவருமே அவரைத்தான் நம்புவார்கள். தமிழ் இருக்கும் வரை, தமிழ் மாந்தர்கள் இருக்கும் வரை அவர் புகழ் என்றும் ஓங்கும். அவர் தோல்வியே அடையவில்லை, இது வெற்றிதான். இந்த தோல்வியை வெற்றியாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த முறை நிச்சயமா அவர் ஜெயிச்சு வருவார், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் எங்கே கூட போனதில்லை, இந்த ஊரை சுற்றி பார்க்குங்களோம், அதுவும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு ஒரு காலேஜ் இவ்வளோ செஞ்சு அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி இல்லாத பண்ணிட்டாங்க கொளத்தூர் ஜனங்க. எப்பவுமே கொளத்தூர் தான், ஸ்டாலின் தான், இது அவரு தான் எல்லாமே பண்ணியிருக்காரு எங்களுக்கு. இந்த பிரிட்ஜு, என் பையன் பால் கிளாஸ் போகிறான், அது எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பக்கம் மண்டபம் அந்த மாதிரி, அப்புறம் இப்போ ஜிம்மு, இங்கே காலேஜ் வர கட்டியிருக்காரு, நல்ல பெரிய காலேஜ், அதுவும் நல்லா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு எல்லாமே இங்கே அவர் தான் பண்ணியிருக்காரு, வேற யாரும் பண்ணது கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அவருக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்களோ கண்டிப்பாக இந்த தமிழ்நாடும் சரி, இந்த கொளத்தூர் தொகுதியும் சரி, அதுக்காக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது எல்லாருமே என்ன செய்ய போகிறாங்கன்றது தெரிஞ்சுலாம் ஓட்டு போடல. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த தொகுதியில் நின்ற டிவிக்கு கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு தேவை விசிலுக்கு ஓட்டு போடணும்னு போட்டு வந்துட்டாங்க. அவங்க யார் எந்த கேண்டிடேட், விஎஸ் பாபுன்றவர் அந்த கேண்டிடேட்டு, அவர் பேரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதனால அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்.
விசிலுக்கு போடணும்னு போட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்க புத்தி. அதான் சொல்லுவாங்களே, அந்த கூட்டத்துக்கு அவ்வளோதான் புத்தி. அந்த புத்தியை நம்ம திருத்தவும் முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, படும்போது புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து இங்கே 9122 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருக்காங்க. அடுத்த இதில் வந்து 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 80,000 ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஸ்டாலின் இந்த தொகுதியில் ஜெயிப்பார். கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் நல்லது செஞ்சா தோத்தாரு, கெட்டது செய்யல. அந்த ஜனங்களுக்கு புரியல. ஆனா இங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டல் நான் வந்து இதுவரையும் எனக்கு பிறந்ததுலேருந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நான் போனது கிடையாது. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்போ 2-3-4 வருஷமா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான். எங்கள் வீட்டுக்காருக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ப்ரைவேட்டில் 5 லட்சம் செலவு பண்ண முடியல, எங்களால் வசதி இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இதில் பெரியார் நகர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் இப்போ என் உடம்பையும் பார்த்துக்கிறேன், என் வீட்டுக்கார உடம்பையும் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த பார்க்கு போனாலும் உண்மையுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு உயிர் இல்லாத இடத்த உயிராக்கி வச்சிருக்காரு. உண்மையுமே ஒரு இடத்துக்கு போனால் என் சொந்த பந்தம் எல்லாத்தையுமே என் வீட்டு இடம் மாதிரி M.K. ஸ்டாலின் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு அதுதாங்க, அவர் இல்லை எவ்வளோ நல்லது பண்ணிட்டாரு. அவர் செய்த பணிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உண்மையில பள்ளிக்கூடங்கள், பிள்ளைகளுடைய மகளிருக்கு பணம் இப்போ 1000 ரூபா வந்து 2000 ரூபா தரேன்னு சொன்னார். மக்கள் நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க. உண்மையில குளத்தூர் மக்கள் செய்தது உண்மையில வெக்கமாகுதுங்க. நான் குளத்தூரில் இருக்கிறதுனால இப்படி பண்ணிக்கிறாங்க சதி திட்டம். பாவம் இல்லைங்க. அவரு நமக்கே இப்படி இருக்குதுன்னா அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் நினச்சி பாரு. ஒவ்வொருத்தன் இந்த டைமில் குடிச்சிட்டு படுத்துன்னு இருப்பான். ஆனால் அவரோ எழுந்திரிச்சு மறுநாள் வந்து மக்களை சந்திக்கிறாரு. அந்த காலத்தில் எப்படி கலைஞத்து போரில் அரசர்கள் மந்திரி சொல்ற கேட்டு மக்களுக்கு தோல்வியும் வெற்றி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம இதை விடக்கூடாதுன்ற அதே போல் அரசர் போல் மறுநாள் வந்து மக்களை சந்திச்சாரு, எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்தாரு. உண்மையில M.K. ஸ்டாலின் மாதிரி தலைவர் தளபதி மாதிரி யாரும் வர முடியாதுங்க. உண்மையில சொல்கிறேன், அவரை மாதிரி ஆட்சி செய்ய யாருமே இல்லைங்க. அவங்க அப்பா விட அதிகம் செய்தார். அவங்க அப்பா திறமசாலி தான். அவங்க அப்பா நல்லா செய்தார் தான். இருந்த போதிலும் அதை விட 3 மடங்கு அதிகமாக செய்தார். நாங்கள் தான் தோற்று போய்விட்டோம், அவர் தோற்கவில்லை. அவர்கள் என்றும் தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நாங்கள் மனவேதனையோடு இருக்கிறோம். ஏதோ சரி நடந்திருக்குதுங்க. இதுவரையிலும் அவர் தோற்றதே இல்லைங்க. 3 ட்ரிப்பு அவர் வந்தார். 3 ட்ரிப்பும் நாங்கள் வந்து ஜெயிக்க தான் வச்சிருக்கிறோம். வரும்போதெல்லாம் நல்ல திட்டங்களை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் அடுத்தடுத்து அந்த பணியை நோக்கி போறதுக்கு அவர் வந்து எடுத்து வைக்கிற இந்த முதல் ஸ்டெப்பே பாருங்க. தோல்வி அடைஞ்ச ஒரு மனிதர் அவர் வந்து மக்களை பார்க்குறாரு பாருங்க. இந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவர் சந்திக்கிறார் பாருங்க. அதுவே நமக்கு கிடைச்ச வெற்றி தான். நம்ம ஏன் ஒடுங்கி நம்ம தோல்வி அடைஞ்சிடும், தோல்வியே அடைஞ்சிட்டோம், ஐயோ நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை. அவர் அடுத்து நம்ம மக்களை பார்க்கலாம். அடுத்து மக்களுக்கு என்ன நேரிடுது, மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அவங்க என்னென்னலாம் அவங்க துயரப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யலாம். நிச்சயம் அவர் மீண்டு வருவார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் மீண்டு எழுந்து வருவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அவர் கண் கலங்குறாரு. அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. இவ்வளோ பண்ணிட்டோம், அவரை மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 5 வருஷம் கழிச்சு அவர் தான் வருவார். கண்டிப்பாக நாங்கள் வர வச்சிருவோன்றதை தான் நாங்கள் சொல்லுவோம். இது எப்படி இருக்கணும் வந்தால் தான் தெரியும். மாற்றம் சொன்னாங்க, என்ன மாற்றம் இருக்குன்னு பார்த்தா தெரியும். ஆனால் அது மட்டும் நிறைய தெரியும் கிளியரா. ஏன்னா மாற்றம்னு சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் குளத்தூருக்கு ஒரு செக் மாதிரி தான் இது. இத்தனை வருஷம் அவங்க இருந்ததோட முன்னேற்றம் பார்த்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் இருந்தபடி இப்போ இதுக்கப்புறம்லாம் அது மாறாது. அவர் செஞ்சது எல்லாமே பண்ணாரு. இந்த வாட்டி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா 25 வருஷம் இந்த ஊர்ல இருந்துட்டு மற்ற தொகுதினா கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு கவலை தெரியாது. இந்த இடத்துல அவர் நின்று இவ்வளவு தோக்குறது ரொம்ப இதுவா இருக்கு. இன்னும் 5 வருஷம் இது கண்டிப்பா போயிடும். குளத்தூர் தொகுதிலாம் 5 வருஷம் பத்தி திருப்பி அவர் டெவலப் பண்ணாதான் உண்டு. இந்த இது இப்ப இவர் பண்ணி வச்சதுலாம் நடக்குமானே எங்களுக்கு தெரியல. இப்ப இவர் பண்றது பார்க்கெல்லாம் பசங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப ஊர்ல இருந்து என் பையன் போயிட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் 1 மாசத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப நாள் 5 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லைன்ற நான் 3 மந்த்துக்குள்ள அவர் என்னென்ன பண்ணது, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நடைமுறைக்கு வருமா இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு வேற பண்வாங்களா எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு தான் இழப்பு. அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. எல்லாருக்கும் புரிஞ்சிடும் யார் சிஎம் ஆக போகிறா, அவங்களுக்கு அந்த மீதி உள்ள அந்த 18-10 சீட்டு யார் தரப்போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அடுத்து அவங்க வராங்க இவங்க வராங்க எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் யாரை எதிர்த்து பேசுனாங்க, தப்பாக பேசினவங்கள தான் கூட்டணி வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களால் தனிச்சும் உங்களால் ஜெயிக்க முடியல. இதனால ஒரு மாற்றமும் ஒன்றும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு சினிமா ஹீரோ ஜெயிச்சிட்டாருன்றதுக்காக சினிமா ஹீரோ பார்த்து அவங்க இது பண்ணிட்டாங்களே தவிர அவர் ஒன்றும் இங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல. எங்கள் VS பாபு ஜெயிச்சிருக்காருன்னா ஸ்டாலின் சார் இங்கே
வந்த மாதிரி அவர் இங்கே வந்து பார்க்க போகிறதில்ல. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை இங்கே வந்துட்டு போகிறவர் சிஎம் சார். சிஎம்மாக இருந்தாலும் மற்ற தொகுதிக்கு போனாலும் அவர் தொகுதின்றதுக்காக மாதம் 3 தடவை 4 தடவை வராங்க. இப்போ வந்து இவர் எத்தனை தடவை வருவார், என்ன செய்ய போகிறாருலாம் தெரில. அது செய்கிற மாதிரி நம்பிக்கையும் இல்லை. அது வந்து குத்துனவங்களாம் ஒரு ஏமாற்றத்துக்காக அவங்களே போய் குத்திட்டு வந்துட்டாங்க. இதுதான் நான் சொல்கிறது. எப்படி இந்த ஜனங்களுக்கு அறிவு இல்லாத போச்சுன்றது. இவ்வளோ மறுநாளே வந்து நம்மள மக்களை தேடி வந்துட்டாரு பாருங்க. இப்படி இருந்த தமிழ்நாட்டை இப்படி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் எப்படி இவ்வளோ அதான் சினிமா மோகத்தில் எல்லாமே போகுது. அது வந்து ஒரு நல்லது இவ்வளோ பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஒரு தலைவர்ன்றது அவங்க அப்பாவோட அவர் ரொம்ப கெத்தா நல்லா பண்ணார். ஆனால் அந்த தலைவர் திருப்பி கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். எங்கங்க அவர் தாங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இல்லை. நாங்கள் மறந்துட்டு நான் வீட்டில் வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது எப்படி இப்போ நம்ம கூட பிறந்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று ஆயிட்டா எப்படி நினச்சி அழுவுமா, அந்த மாதிரி என்னை அறியாமையே அழுதுகுனே தான் வேலை செய்கிறேன், அழுதுகுனே தான் இருக்கிறேன். என்னால் உண்மையுமே நினச்சாலே எனக்கு இதுதான் வருது. அது எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கும், எப்போ இல்லை அவர் வர்ற வரையுமே அப்படி தான் இருக்குமா, இல்லை அவர் வந்து போனால் மனசு மாறுமா. எங்களை பொறுத்தவரையும் அவர் தான் எங்களுக்கு காலத்துக்குமே அவர் தான்ப்பா. நான் அதுக்கு மாற்று இது நாங்கள் நினச்சும் பார்க்கல, எதுவுமே இல்லைப்பா. உண்மையில சொல்கிறேங்க, எனக்கு அவரை நேற்று பார்க்கும்போது அழியா வந்துடுச்சுங்க. ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவர், நான் ஜபலாம் பண்ணேன், நான் கிறிஸ்டின். ஆண்டவரே அவர் ஜெயிக்கணும், அவர் நல்லா வரணும், அவர் இன்னும் செய்யறதுக்கு இருந்தாருங்க. இன்னும் மேலும் மேலும் நல்லா தமிழ்நாட்டை முதல் இடத்துல கொண்டு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டாருங்க. ஆனால் பாவம் அவரை இப்படி இறக்கி வச்சுட்டாங்களே. அப்போ கூட அவர் 3/4 பாகம் வந்துட்டாருங்க. இன்னும் கொஞ்சம் வரத்துக்கு இல்லைங்க. அவர் வந்து உண்மையில நான் நினச்சேங்க அவர் எப்படியோ ஒரு 200 இடம் தொற்றுவாருன்னு ரொம்ப நம்பினாங்க. உண்மையிலங்க. ஆனால் அது எதிர்ப்பதமாகுதுங்க. அவர் செய்த சாதனை கொஞ்சம் ஜிகேஎம் காலனி என்ன மாதிரி கார்டன், என்ன தோட்டம், எங்கே போனாலும் பிள்ளைங்களை எடுத்துன்னு போயிட்டு நம்ம போய் உட்காந்து அந்த பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அழகாக அவரை நினச்சி பார்க்கதாகுது. குழந்தைங்களாம் சந்தோஷமாக விளையாடுதுங்க. நம்ம தலைவர் என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் சந்தோஷமாக சிரிப்போம் அந்த படத்தை பார்த்து. இப்போ அவரை பார்க்கும்போது அழகாதான் வருது. சரியாக சாப்பிடவும் முடியலங்க. அந்த அளவுக்கு நாங்கள் 40 வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் 1959 திராவிட முன்னேற்ற கழகம் தான். உண்மையில் அவங்க அப்பா காலத்துலேருந்து அவருடைய அன்பு, அவர் செய்கிற சாதனைகள், அவர் செய்த எவ்வளோ பெருமைகள் சொல்ல முடியாதுங்க. எங்களால் முடியலங்க, அவரை பார்க்கவே முடியலங்க. பார்க்கும்போது கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. ஐயோ அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் முகத்தை பார்க்க முடியலங்க, கஷ்டமாக ஆயிடுச்சுங்க. உண்மையிலங்க, ஐயோ நம்ம தலைவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஆயிடுச்சுங்க. உண்மையில சொல்கிறேன், அவர் இழந்தனால நாடே இழந்த மாதிரி. கண்டிப்பாக அவர் திரும்பி வருவார், வர வைப்போம். இந்த ஆட்சி உண்மையில சொல்கிறேன், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் அனைவருக்கும் தெரியும், உருப்படாதுங்க. உண்மையில சொல்கிறேன்னு தமிழகம் இன்னும் சீரழியும். நான் சொல்கிறேனே, இப்போ சொல்கிறாங்க இல்லையா பாலிய தொல்லை, அங்கங்கே இது போதைன்றாங்க. அப்போ இவர் ஆட்சி சார் ஆட்சியிலே இன்னும் உட்கார கூட இல்லை. இதுக்குள்ளேயே ஒரு வட்ட ஆட்சியாளர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பொண்ணை சிலும்பசம் பண்ணிக்கிறாரு, 10 வயது பொண்ணை. இந்த போலீஸ், மகளிர் போலீஸ் பிடிச்சிருக்குது. இன்னும் உட்கார கூட இல்லை, முதலமைச்சர்னு உட்கார கூட இல்லை. அதுக்குள்ளே இந்த மாதிரி பாலியல் தொல்லை இன்னும் என்னென்ன நடக்க போதோ, இன்னும் இந்த வயசான காலத்தை நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோமோ, என்னென்ன துன்பத்தை அனுபவிக்க போகிறோமோ தெரியல சார். உண்மையில் நம்ம தளபதி வாழணும் சார். நம்ம தளபதி கடவுள் நீண்ட ஆயுளை கொடுக்கணும், அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறோம். இப்போ ஜெயிச்சார்ல ஒருத்தர், அவர் இந்த சைடு இன்னும் வரல, நன்றி சொல்றதுலாம் இல்லை. ஜெயிச்சாரு வரல, தோத்தனாலும் நம்ம மக்கள் நம்மளுக்காக இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்ம இருந்த தொகுதிக்கு நம்மளை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தார்ல, அதுதான் மனசு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் வரல, இன்னும் வரமாட்டார். அதான் சொல்கிறேன்ல, இந்த தொகுதி பக்கம் அந்த விசில் சின்னத்தில் உள்ள கேண்டிடேட் விஎஸ் பாபுன்றாரு இங்கே வரப்போகிறதும் இல்லை, வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதும் இல்லை. ஏன்னா ஸ்டாலின் சார் மிஞ்சி ஒருத்தர் செய்யணும்னா அது கஷ்டம்தான். அதனால யாராலையும் அது முடியாது தான். அப்படி முடியாத விஷயத்த செய்ய முடியாது தான். நம்ம தோத்துட்டோம், அதை நினச்சி சரி ஃபீல் பண்ணிக்கலாமே தவிர தோத்ததை மாற்ற முடியாதுல்ல. இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்த 5 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டுவோம். அவங்களே காட்டிடுவாங்க, இப்போ அவங்களால எதுவும் முடியாதுன்றதை காட்டிடுவாங்க. அதனால கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வர எலெக்ஷன் சொல்ல முடியாது, பை எலெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க பண்ணுற இந்த சட்டசபையில், தொங்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்கேஸ் அப்படி வந்தாலும் நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டி நம்ம கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிக்க வச்சிருவோம். நம்ம அவர் என்னெல்லாம் செய்ய முடியாமல் போனதோ அதெல்லாம் திரும்ப செய்வார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்ப வருவார், நிச்சயம் வருவார், எங்க மக்களுக்காக வருவார், எங்களுக்காக வருவார், மகளிர்களுக்காக வருவார்.